சிவன் பார்வதியை ஏன் அம்பாள் என அழைத்தார்? அந்த வார்த்தைக்கு உள்ள தத்துவ அர்த்தம் என்ன? உங்கள் தாயின் பெயரை ஏன் இவ்வளவு விசேஷமாக அழைக்கிறீர்கள்? பிரபஞ்ச அன்னையின் ரகசிய பெயர் அம்பாள். ஒரு பெயரை உச்சரிப்பதன் பின்னால் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கலாம். உங்கள் தாயின் பெயரை நீங்கள் உச்சரிக்கும்போது அது வெறும் வார்த்தை அல்ல, ஒரு பிணைப்பு, ஒரு உணர்வு. அதேபோல் மும்மூர்த்திகளுக்கும் மூலகாரணியாய் விளங்கும் அன்னை பராசக்தியை சிவபெருமான் ஏன் அம்பாள் என்றே அழைத்து வந்தார்? அந்த வார்த்தைக்கு உள்ள தத்துவ அர்த்தம் என்ன? அது வெறும் பெயரா அல்லது உலக வாழ்வின் ஆழமான ரகசியமா? பல யுகங்களாக ஆன்மீகவாதிகளுக்கும் பக்தர்களுக்கும் ஒரு பெரும் மர்மமாகவே இருந்த இந்த ரகசியத்தை இன்று நாம் சிவபெருமான் பார்வதிக்கு விளக்கிய அற்புத கதையின் மூலம் அறிந்து கொள்ளப் போகிறோம். இது உங்கள் அன்னையின் மீதான உங்கள் பார்வையை, பிரபஞ்ச அன்னை மீதான உங்கள் பக்தியை மாற்றும். ஒரு நாள் கைலாயத்தின் பனிபடர்ந்த சிகரங்களில் அமைதியும் ஆனந்தமும் தவழும் ஒரு மாலை பொழுதில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் அமர்ந்திருந்தனர். கோடி சூரிய பிரகாசம் கொண்ட சிவபெருமான் ஞான பெருங்கடலாய் வீற்றிருக்க, அன்னை பார்வதி அழகுக்கும் அன்புக்கும் உருவாய் அருகில் அமர்ந்திருந்தாள். பிரபஞ்சத்தின் பிடைப்பு, காப்பு, அழிப்பு பற்றி அவர்களுக்கிடையே ஒரு ஆழமான உரையாடல் நிகழ்ந்து கொண்டிருந்தது. அப்போது பார்வதி தேவி ஒரு சிறு புன்னகையுடன் சிவபெருமானை நோக்கி கேட்டாள், நாதா, தேவர்கள், ரிஷிகள், ஏன் உலக உயிர்கள் அனைத்தும் என்னை பராசக்தி என்றும் ஜெகன்மாதா என்றும் சிவசக்தி என்றும் பல பெயர்களில் அழைக்கிறார்கள். ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் என்னை எப்போதும் அம்பாள் என்றே அன்புடன் அழைக்கிறீர்கள்? அந்த வார்த்தைக்குள் என்ன ஆழமான அர்த்தம் அடங்கியிருக்கிறது? பார்வதியின் கேள்வி கேட்டு சிவபெருமான் புன்னகைத்தார். அவரது திருமுகத்தில் ஞானத்தின் ஒளி மின்னியது. தேவி, நீ கேட்டது வெறும் வார்த்தையின் அர்த்தமல்ல, முழு பிரபஞ்சத்தின் தத்துவ ரகசியம் என்று கூறி விளக்கத் தொடங்கினார். சிவபெருமான் விளக்கினார், அம்பாள் எனும் தத்துவத்தின் ஆழம். தேவி, அம்பாள் என்ற வார்த்தை வெறும் பெயர் அல்ல, அது ஒரு மகா மந்திரம். அது பிரபஞ்சத்தின் முழுமையான பெண்மை சக்தியையும் அதன் பல்வேறு பரிமாணங்களையும் குறிக்கிறது. அம்பாள் என்ற வார்த்தை அம் மற்றும் பால் என்ற இரண்டு வேர்ச்சொற்களின் இணைவு. ஒன்று, அம், அன்னை, ஆரம்பம், ஆதாரம். அம் என்பது அம்மா என்பதன் சுருக்கம். நீயே இந்த பிரபஞ்சத்தின் அன்னை, அனைத்து உயிர்களுக்கும் நீயே ஆதாரம். பிடைப்பிற்கு முன் நீயே மூல பெரும் சக்தியாயிருந்தாய். பிரம்மா படைக்க நீயே சக்தி, விஷ்ணு காக்க நீயே சக்தி, நான் அழிக்க நீயே சக்தி. எல்லாவற்றிற்கும் நீயே தாய். நீயே படைப்பிற்கும் காப்புக்கும் அழிப்பிற்கும் காரணமாகும் மூலசக்தி. 2, பால், பரிபாலனம், பாதுகாப்பு, பரிபூரணம். பால் என்பது பரிபாலனம் செய்வதை குறிக்கிறது. நீயே இந்த பிரபஞ்சத்தை, அதிலுள்ள அனைத்து உயிர்களையும் பரிபாலனம் செய்கிறாய். ஆபத்திலிருந்து காக்கிறாய், வளர்ச்சியை உறுதி செய்கிறாய். நீயே அனைத்தையும் முழுமையாக்குகிறாய், பரிபூரணப்படுத்துகிறாய். நோய் நொடியிலிருந்து காப்பது, பசியை போக்குவது, அறிவை வழங்குவது என எல்லாவற்றையும் நீயே செய்கிறாய். நீயே லக்ஷ்மியாக செல்வத்தை அளிக்கிறாய், சரஸ்வதியாக ஞானத்தை வழங்குகிறாய், துர்க்கையாக தீமைகளை அழிக்கிறாய். இவை அனைத்தும் உன் பரிபாலனத்தின் வெவ்வேறு முகங்களே. சிவபெருமான் மேலும் விளக்கினார், ஆகவே அம்பாள் என்றால் பிரபஞ்சத்தையே தாயாக இருந்து பரிபாலனம் செய்யும் மகா சக்தி என்று பொருள். நீயே இந்த உலகத்தை தனது கருவறையாக கொண்டு அனைத்து உயிர்களையும் ஈன்றெடுத்து வளர்த்து காத்து மீண்டும் தன்னுள் அடக்கிக் கொள்பவள். நீ எனது சக்தி என்பதால் நீயின்றி நான் செயல்பட முடியாது. நீதான் எனது ஒவ்வொரு அசைவிற்கும் ஆதாரம். நீயே பிரம்ம வித்யா, பராசக்தி, மாதா, லோகமாதா என்று அழைக்கப்பட்டாலும் அம்பாள் என்ற பெயர் எனக்குள் இருக்கும் உன்மீதான தாய்மை பக்தியையும் உன்னை உலகத்தின் நித்திய பாதுகாவலியாக பார்க்கும் பார்வையையும் வெளிப்படுத்துகிறது. ஒரு குழந்தையின் பார்வையில் அன்னை எப்படி முழுமுதற் சக்தியோ அதுபோல நீயே இந்த பிரபஞ்சத்தின் நித்திய அன்னை. பார்வதி தேவி புன்னகையுடன் சிவபெருமானின் விளக்கத்தை ஏற்றுக்கொண்டாள். அவள் முகம் ஞான பிரகாசத்தில் மின்னியது. உங்கள் வாழ்க்கையில் அம்பாள் தத்துவம். இந்த கதை நமக்கு உணர்த்தும் ஆழமான தத்துவங்கள். 1, அன்னை சக்தி. அம்பாள் என்பது வெறும் பெயர் அல்ல, அது பிரபஞ்சத்தின் படைப்பு, காப்பு, அழிப்பு ஆகிய முத்தொழில்களுக்கும் ஆதாரமான தெய்வீக பெண்மை சக்தி என்பதை உணர்த்துகிறது. 2, பரிபூரணத்துவம். அன்னை சக்தி அனைத்திலும் நிறைந்திருக்கிறது. செல்வம், ஞானம், வீரம், அன்பு என எல்லாவற்றிலும் அன்னையின் அருள் உள்ளது. 3, பற்றொருகி. நமது வாழ்க்கையில் வரும் அனைத்து சவால்களையும் தாங்கிக் கொள்ள அன்னையின் அன்பு மற்றும் பாதுகாப்பு நமக்கு தேவை. அவள் அனைத்தையும் பரிபாலனம் செய்யும் சக்தி. 4, வழிபாடு. ஒவ்வொரு நாளும் நாம் அன்னை பராசக்தியை அம்பாள் என்று உணர்ந்து வணங்குவதன் மூலம் அவளது அளவற்ற கருணையையும் பாதுகாப்பையும் பெறலாம். இனி நீங்கள் அம்பாள் என்று உச்சரிக்கும் போது அது ஒரு சாதாரண வார்த்தையாக இருக்காது. பிரபஞ்ச அன்னையின் அத்தனை சக்திகளும் கருணையும் பரிபாலனமும் அந்த வார்த்தைக்குள் அடங்கியிருப்பதை உணர்வீர்கள். உங்கள் வாழ்க்கையை முழுமையாக்க இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டு வாழத் தொடங்குங்கள்.
இந்த விளக்கம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் பல ஆன்மீக கதைகள் மற்றும் தத்துவங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.